Hello friends, welcome back to our channel Happy War Room. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் பண்ணோம். ஸோ என்னெல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. லைக் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஏறினதோ இந்த கிட்ஸுக்கு இந்த மாதிரி கூடி பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க இந்த ஃப்ளைட் ஃபுல்லாக அமைதியாக சமத்த பிள்ளையாக வருவாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுக்கறதுனால உண்மையாவே கிட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு என்கேஜிங்கா நல்லா அவங்களே என்டர்டெயின் பண்ணிட்டு உக்காந்துருப்பாங்க. இப்பெல்லாம் ஃபிளைட்டுக்குள்ள ஏறினதும் இப்ப எப்ப கொடுப்பாங்க கிட்ஸுக்கு கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறா. ஸோ இந்த வாட்டி என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. ஒரு அழகான பவுச்சு, அது கூட இந்த மாதிரி ஒரு நோட் புக், அதுக்குள்ளேயே ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் கலரிங் பண்றதுக்குலாம் பேஜஸ் இருந்துச்சு. பிளஸ் இந்த கியூட்டான ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் கூடவே அந்த கலர் ஷீட்ஸ்ல கலர் பண்றதுக்கு இந்த மாதிரி கலர் பென்சில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பவுச் பாருங்க, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல சூப்பர்மேன் இருக்கானா, பேட்மேன் இருக்கானா. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டு இன்னமும் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முன்னாடி கவனிக்கவே மாட்டேங்க. ஆனால் இப்பெல்லாம் மும்மரமாக கவனிச்சுட்டு உக்காந்துருக்குறோம். ஸோ இந்த நிலாக்குட்டி அழகாக கலர் பண்ண எடுத்துக்கிட்டா. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம அந்த ரன்வேலியே வெயிட் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ இன்னும் ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணல. அதனால இவ அந்த போர்டெல்லாம் கீழே இறக்கி வச்சு அழகாக கலர் பண்ணிட்டு இருந்தா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் ஃப்ளைட்ஸ் தான் புக் பண்ணுவோம். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணும்போது நைட் ஃப்ளைட் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதும் அந்த ஸ்லீப்பிங் டைம் வரும்ல, அந்த ஸ்லீப்பிங் டைமில் அவங்க அழகாக தூங்கிட்டாங்கன்னா லைக் யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் நாமளும் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அதனால மோஸ்ட்லி நாங்கள் நைட் ஃப்ளைட் தான். பட் இப்போ நிலாக்குட்டி நல்லா வளர்ந்துட்டதுனால எப்படினாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஃப்ளைட் ட்ராவல்காக நான் இயர்லி வெயிட் பண்ணுவேன் கவின்ட்டு எனக்கு அவ்வளோ பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அப்படி யாருன்னா எங்களோட ஃப்ளைட் ட்ராவல்காக இந்த வீடியோ பார்ப்பீங்க, எப்பயும் உங்கள் சேனலை பார்ப்பேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா. அண்ட் இன்னொரு காமனாக வர கொஸ்டின், நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸும் சொல்லுங்க, அப்போதான் எங்களுக்கும் தெரியும். அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நாங்கள் ஜெர்மனிலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து அகைன் ஜெர்மனி. ஸோ லைக் 2-வே டிக்கெட்ஸ் எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னா, இருங்க அதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டேக் ஆஃப் அப்படியே நேச்சுரல் வேல பார்த்துட்டு வாங்க. ஃபைனலி நம்ம டேக் ஆஃப் ஆயிட்டோங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அப்படியே அந்த சவுண்டோட நம்ம எவ்வளோதான் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் அந்த டேக் ஆஃப் லேண்டிங் அப்போ அந்த சவுண்டு, அந்த ஸ்பீடு, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ்னஸ் எப்பயுமே இருக்க தான் செய்யும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த டேக் ஆஃப் அப்படியே கடன்னு ஆடிட்டே போயிட்டு அப்படியே மேலே பறக்கும் போது அப்படியே வயிற்றுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஞாபகம் தான் இருந்துச்சு. ஸ்டில் அதே மாதிரி ஃபீலிங்ஸோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே. ஸோ ஃபைனலாக நான் வந்து இப்போ நைட்டில் தானே ட்ராவல் பண்ணுறோம், ஏர்போர்ட்டில் வந்து vlog எல்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு, இல்லை அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் கொஞ்சம் மேக்கப் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன்னா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து சாப்பாடுக்கு வந்து ரெடி ஆயிடலாம்னு சொல்லிட்டு எல்லா மேக்கப்பும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட டிக்கெட் ப்ரைஸுக்கு திருப்பி வருவோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ டிக்கெட் ப்ரைஸ்லாம் சொல்லும் போது உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 70,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நிலானிகா குட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க, நிலானிகாவுக்கும் நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணோமா அப்படிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, 2 இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடையாது, சும்மா பேசிக் சார்ஜஸ் போடுவாங்க. பட் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் நம்ம பெரியவங்களுக்கு எப்படி ஃபுல் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபுல் டிக்கெட் தான். நம்ம பஸ்ஸில் எடுக்கிற மாதிரி அரை டிக்கெட் கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ உங்கள் குழந்தை 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் டிக்கெட் பே பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் கிட்ஸ் எல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும் போதே உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்குலாம் போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னங்க, செட்டில் ஆயாச்சு ஃப்ளைட்டில், மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, நிலானிகா குட்டியும் செட்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு எதனா ஒரு நல்ல மூவியை வந்து செட் பண்ணிட்டு ஜாலியாக இந்த ஃப்ளைட் ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மூவி தேடிட்டு இருக்கேன். இதில் என்னன்னா நான் வந்து எல்லா மூவிஸுமே வந்து பார்த்துருவேங்க. எப்போ வருதோ அப்போவே உடனே பார்த்துருவேன். அவ்வளோ மூவி எனக்கு வந்து பிடிக்கும். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ மூவிஸ் வந்து நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது தான் எல்லாமே நம்ம பார்த்த மூவியாக இருக்குமா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருப்போம். ஸோ பார்த்த மூவியே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட ஃபுட்டும் வந்தாச்சுங்க. நம்ம வந்து வெளியெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம், ஆனாலும் அந்த ஃப்ளைட்டில் ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. என்ன தான் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ நிலா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு பாஸ்தா தான் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதனால் அவளுக்கு வந்து பாஸ்தா அண்டு மற்ற சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒன்றா தான் வரும். அண்ட் எங்களுக்கு மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து லைக் ஹைதராபாத் ஸ்டைலில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாலட் வந்து கொடுத்துருந்தாங்க, கார்ன் சாலடு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட ஃபேவரட் சீஸ் கேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமா எப்பயும் போல் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஜூஸு, பன் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு பட்டர். ஃபர்ஸ்டெல்லாம் இந்த பன்னெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது, பட் இப்போ வந்து அந்த பன்னும் பட்டரும் வச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான். ஸோ மெயின் கோர்ஸ் மட்டும்தான் நமக்கும் கிட்ஸுக்கும் மாறும். ஸோ லைக் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து வெஜிடேரியன்னாலும் நான்வெஜ்ஜு இல்லை ஸ்பெஷல் மீல்ஸ் எதுனா வாங்குறீங்கன்னா அந்த மெயின் கோர்ஸ் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சிக்கன் பிரியாணியில் வந்து நல்லா கேஷ்யூ அதுக்கப்புறம் திராட்சை எல்லாம் போட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு லைட் எல்லாம் வந்து நல்லா டிம் பண்ணிடுவாங்களா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். ஏன்னா இது வந்து நைட் ஃப்ளைட்டு. ஸோ 3 பேரும் நல்லா வந்து தூங்கி முடிச்சாச்சு. நிலாக்குட்டி வந்து ஸ்டில் ஸ்லீப்பிங் தான். நாங்கள் 2 பேரும் வெளியே லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ எழுந்து விண்டோவை பார்த்தா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அபுதாபியை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடும். பட் அந்த நைட் ஏறிட்டு காலையில் போயிட்டு லேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த விண்டோவில் பார்க்கும்போது. ஸோ இப்போ தான் வந்து சன்ரைஸ் இருக்கு. அந்த ஆரஞ்சு கிளவுட்ஸ் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதுதாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபியில் வந்து லேண்ட் ஆகுறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஓமன், மஸ்கட் அந்த மாதிரி டிரான்சிட் எடுத்திருக்கோம். அபுதாபியில் டிரான்சிட் எடுத்தோமான்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபிக்குள்ளே வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஏன் வந்து அபுதாபிக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்திஹாட். ஸோ எத்திஹாட்ல வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாக வந்து ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஜெர்மனி டு இந்தியா நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம்ல. ஸோ அப்போ வந்து டிரான்சிட் ஃப்ளைட் வந்து அபுதாபியில். ஸோ அவங்க வந்து அவங்களே ஃப்ரீ அக்கமடேஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அக்கமடேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்காததோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அந்த ஆப்ஷன் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாமளும் அபுதாபியை போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோமே, அக்கமடேஷன் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு போகும். ஸோ அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு 3 days வந்து இங்கே ஸ்டே பண்ணி நல்லா அபுதாபியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியா போகலான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம். அவன் ரூம்ஸ் எப்படி கொடுக்க போகிறான் அதெல்லாம் வந்து தெரியல. பட் நாங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தோம். நல்லா வந்து நல்ல நல்ல ஹோட்டல்ஸில் தான் வந்து ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 star ஹோட்டலில், அபுதாபியில் ஒரு 4 star ஹோட்டலில் தான் வந்து அவங்க அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து லேண்ட் ஆகிட்டு அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குது, உண்மையாகவே எத்திஹாட் ப்ரொமோஷன் வந்து ஒர்த்து தானா அப்படின்றதெல்லாம் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நம்ம வந்து லேண்ட் ஆயிட்டோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் ஃப்ளையிங் வித் அஸ்னு போட்டாச்சு. இந்த நிலானிகா குட்டியும் வந்து எழுப்பி நாங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ அபுதாபியை போய் கால் எடுத்து வைக்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து அபுதாபியில் லேண்ட் ஆயாச்சுங்க. நம்ம லேண்ட் ஆகிட்டு இன்னொரு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், நாங்கள் அபுதாபி ரீச் ஆயாச்சு, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்கள் மாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏர்போர்ட்டில் இருக்க ஒய்ஃபைக்கு கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அபுதாபியில் வந்து வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க. ஆனால் நம்மளால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால மெசேஜ் பண்ணிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டோங்க. ஸோ அபுதாபி ஃபுல்லுமே எங்களால் வாட்ஸ்அப் வீடியோ கால்லாம் பண்ண முடியாது இந்த 3 days 4 days ட்ரிப்பில். ஸோ ஃபைனலி அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே ஏர்போர்ட்டே. ஸோ ஃபைனலி அபுதாபி வந்தாச்சு. ஹலோ அபுதாபி சொல்லு, அபுதாபி சொல்லு. ஹாய் மாமா, வெல்கம் டு அபுதாபி.
அபுதாபி உங்களை எப்படி வரவேற்றது? அபுதாபி எங்களை அன்போடு வரவேற்றது. ஆக்சுவலி அபுதாபி இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி, நல்ல லைட்டிங் வச்சு பண்ணிட்டு பார்க்கவே பிரமிப்பாக உள்ளது. அபுதாபி டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கோம், ஆனால் டிரான்சிட் தான் வந்திருக்கோம். பட் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணி நாங்கள் கண்ட்ரிக்குள்ளே நுழைய போகிறோம். எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கள் மாமா எங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னு. ஆக்சுவலி இங்கே டூரிசம் வரதுனால இங்கே 10 GB ஆஃப் டேட்டா வந்து அவங்க ஃப்ரீயாக தராங்க, சிம் கார்டு. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். சிம் கார்டு அவங்களே தராங்க. ஸோ எங்களோட பேகேஜ் லக்கேஜஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்க, அங்கே கூட கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டைனோசரஸ்லாம் வச்சுருந்தாங்களோ. அந்த நிலாக்குட்டி வந்து செம்ம ஹாப்பி. இந்த பெல்ட்டில் போய் நம்ம பேக் எடுப்போமா, இந்த டைனோசர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி வெளியே வந்தாச்சு. எங்கள் மாமா வந்து எல்லாருக்கிட்டையும் ஹலோ என்ஷுல்டிக்கும் தேங்க்யூ ஷூன் ஒரே ஜெர்மன்லேயே பேசுகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்தாவே தேங்க்யூ ஷூன் என்ஷுல்டிக்கும். அது ஒரு 4-5 வார்த்தை தாங்க தெரியும். அது அங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால டப்புன்னு அதுதான் வருது. அப்புறம் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வாண்டடாக எங்கள் மாமாக்கு சொல்கிறேன், எங்கன்னா போய் என்ஷுல்டிக்கும் ஹலோ அப்படின்னு சொல்லாத மாமா எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு பழக்கமாக இருக்கு பாருங்க எங்களுக்கு. பின்ன ஒரு வருஷமா நான் அங்கே 2 வருஷமா இருக்கேன்ல. ஆமாம், அப்படியே நம்ம எப்படி சொல்லுவோம் எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிலாம், அதை வந்து எங்களுக்கு இப்படி தான் வருது. ஓகே, ஸோ வாங்க ஒரு நல்ல காஃபி வந்து குடிக்கணுமா. எங்கே மாமா கூப்பிட்டு போகிறீங்களே? இங்கே ஸ்டார்பக்ஸ் இருக்குது, அப்படியே கோட்டியா ஸ்டார்பக்ஸே போகலாம். ஸ்டார்பக்ஸ் கோஸ்டா இருக்குது. ஸ்டார்பக்ஸ் போகலாமா கோஸ்டா போகலாமா? எனக்கு வந்து லக்கியாக பார்த்தா ஸ்டார்பக்ஸ் தான். என் விருப்பமே என் விருப்பம். எங்களோட மாமா எங்களோட சூப்பர். எங்களோட விளாக்ஸை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறும் போது அங்கே ஸ்டார்பக்ஸை அங்கே ஏர்போர்ட்குள்ளேயே இருக்குமா. ஸோ அதை குடிச்சிட்டு தான் வந்து ஏறுவோம். ஆனால் ஜெர்மனியில் எங்களுக்கு அப்படி வாய்ப்பே கிடைக்கல. உள்ள எதுவுமே இல்லை, பர்கர் கிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அபுதாபியில் போயிட்டு அந்த ரிச்சுவலை திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, நிலா குட்டி தான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு இந்த ஹாலிடேக்கு. ஸ்கூல் இல்லடா ராசா, 1 மந்த்துக்கு நோ ஸ்கூல், ஒன்லி ஜாலி தான். இங்க பாரு, இங்கதான் லென்ஸ் இருக்கு, இங்க பாரு. ஸ்டார்பக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தாஷியோ க்ரோசான் வந்து பார்த்தேன். இது நிறைய பேர் வந்து இந்த துபாய் விளாகர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஆசையாக இருந்துச்சு, இந்தியா போயிட்டே நம்ம பயங்கர கேலரிஸை லோட் பண்ணிட்டு ஒரு 7-8 கிலோ போட்டு தான் வரப்போகிறோம். அதை ஏன் நம்ம வந்து அபுதாபிலே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இந்தியாவில் போய் நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மெயினாக நாங்கள் இன்னொன்று என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா, நல்லா வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வந்து ஃபுட்டை சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஜங்க் சுகரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட வேணாம் அப்படிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு ஏதோ போயிட்டு இருக்கிறோம். பட் இந்தியா போனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, மனசெல்லாம் மாறிடும். ஸோ நாங்கள் 3 பேராக இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமாவும் எங்களோட ஃபேவரட் ஸ்டார்பக்ஸில் எனக்கு ஒயிட் சாக்லேட் மோக்கா அண்ட் எங்கள் மாமா வந்து ஒரு கேப்பச்சினோ வாங்கினாங்கங்க. ஸோ எனக்கு வந்து ஒயிட் சாக்லேட் மோக்கா வந்து அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் வந்து சுகர் அதிகமாக தான் இருக்கும், பட் எனக்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ எப்பயுமே டிஃபால்ட்டாக வேறு ஆப்ஷன் கூட வந்து நான் 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன். பட் திருப்பி நான் போகிற ஒரே மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் மோக்கா தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் கூடவே நிலா குட்டிக்கு வந்து ஒரு க்ரோசான் வந்து வாங்கியிருந்தோம், நார்மல் பட்டர் க்ரோசான் தான். அவளுக்கும் வந்து சுகர் லோடெல்லாம் எதுவுமே பண்ணலை. அண்ட் எங்களுக்கும் வந்து லைட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போனால் போதும், அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்குலாம் டைம் ஆகும்ல. ஸோ அதனால் ஸ்டார்பக்ஸில் ஹாப்பியாக எங்களோட மொமெண்ட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ அபுதாபி வந்தாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, காலையில் டோசேஜும் முடிச்சாச்சு. எங்களுக்கு வந்து ஹோட்டல் ஓகே பாட்டிலில் நிற்க வச்சுருக்கான்.
எங்களுக்கு வந்து ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 12 o'clock செக்இன் மாமா. 2 o'clock 12 o'clock செக்இன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. எங்களோட ஹோட்டல் செக்இன் பார்த்தீங்கன்னா 12 o'clock. அது வரைக்கும் அபுதாபியில் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ எப்படி இருந்துச்சு ரேட்டெல்லாம்? ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏர்போர்ட்டில் எப்பவுமே வாங்கக்கூடாது. அதனால் ஏர்போர்ட்டில் வந்து நான் மினிமம் லைக் கைக்கு கொஞ்சம் இப்போ நான் டாக்ஸி எடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட் நான் சிட்டிக்குள்ளே போன பிறகு அங்கே நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐயோ டேம் எக்ஸ்பென்சிவ் ஏர்போர்ட்டில் எடுக்கவே கூடாது. மனசே சரியில்லை வாங்குறது கூட. திருப்பி காட்டு. எனக்கு ஜெர்மனியில் எது ஃப்ரண்ட் எது பேக்கு? ஆக்சுவலி டைம் இல்லை எனக்கு ஃப்ளைட் அங்கே எனக்கு எடுக்க, அதனால் நான் வந்து எடுக்காமல் வந்துட்டேன். எல்லாம் வெளியே வாங்கிட்டேன். ஸோ இதுதான் அபுதாபி கரன்சி. ஓகேங்க, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அபுதாபியில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அண்ட் எத்திஹாடில் கொடுத்த அந்த ஃப்ரீ அக்கமடேஷன் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அண்ட் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். அண்ட் அபுதாபியில் மெயினாக என்ன பண்ணுவோம், கோல்டு ஷாப்பிங்கும் இருக்குது. ஸோ மிஸ் அவுட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.